கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கற்றுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னி தென் குருகூர் நம்பி என்றால் அண்டிக்கும் அமுதூரும் என்னாவிற்கே நாவினால் நவிற்று இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே தேவு மற்றடியேன் குருகூர் நம்பி ஆவின் இன்னிசை பாடித் திரிவனே திரிதந்தாகிலும் தேவபிரானுடை கரியகோளத் திருவுரு காண்பன் நான் பெரியவன் குருகூர் நகர் நம்பிக்கு ஆள் உரியனாய் அடியேன் பெற்ற நன்மையே நன்மையால் மிக்க நான் மறையாளர்கள் உண்மையாக கருதுவராதலில் அன்னையாய் அத்தனாய் எனையாண்டிடும் தன்மையான் சடகோபன் என் நம்பியே நம்பினே தன்னையும் மணவாரையும் செம்மண்ணான திருநம்பிக்கு அன்பனாய் அடியேன் சதித்தே நின்றே இன்று தொட்டும் எழுமையும் எம்பினான் நின்று தன் புகழேத்த அருளினான் குன்றமோட திருக்குருகூர் நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு சார். நிகழ்விலன் காண்பினே கண்டு கொண்டென்னை காரிமாறப்பிரான் பண்டை வல்வினை பாற்றி அருளினான் என் திசையும் அறிய இயம்புகேன் உன் தமிழ் சடகோவன் அருளையே அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற அருளினான வரும் டைரக்டர் பண்ணி இது கோட்ரஸ் உள்ள ஓகே ஸ்டாப் பண்ண நீங்க இருங்க சார் எல்லாரும் பாத்துக்க இருந்துன்னு சொல்றீங்க அப்போ இப்ப இல்ல 2002 சொல்வாங்களே சார் கோல்கள் தான் அதுவும் ஸ்டெப்லாம் தெரியல தமிழ் இது சென்டிமீட்டர் போல வெரி குட். இப்போ சோம்நாத் கூட ரொம்ப வழி
அப்புறம் அப்போ ப்ரொஃபஸராக இருந்த வைணு பொப்புன்றவர் தான் முடிவு பண்ணி ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணது ஃபவுண்டர். அது அவர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இறந்துட்டார். இந்த டெலஸ்கோப் இதுதான் ட்ரீம் ப்ராஜெக்ட் அவர். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணி இறந்ததுனால அவருடைய நேமே வச்சிருக்கு, வைணு பொப்பு டெலஸ்கோப் வித் வைணு பொப்பு அப்சர்வேட்டரி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லைட்டை பற்றி படிக்கிறதுக்காக தான் நட்சத்திரங்கள்லேருந்து நமக்கு தெரியறது பார்த்திங்கன்னா ஒரு லைட்டு. அந்த லைட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு வந்து சுற்றி அட்மாஸ்பியர் நம்மளுடைய கிரவுண்ட் பேஸ் எப்படி இருக்கணும்னா லைட் பொல்யூஷன் இல்லாமல் இருக்கணும், சுற்றி ஸ்கேட்டரிங் இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம அந்த லைட் நீங்கள் வரவழியில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஸ்ட்ரீட் லைட் மாதிரி எதுவும் இருக்காது. இந்த கேம்பஸ் ஃபுல்லாக டார்ச் தான் யூஸ் பண்ணுவாங்க நைட்டில். ஏன்னா ஸ்டாரோட லைட்டு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நமக்கு கிடைக்கணுன்றதுக்காக. அதே மாதிரி நம்பர் ஆஃப் நைட்ஸ் கிளியராக இருக்கணும் அப்படின்றதுக்காக. இன்னும் பார்த்தீங்கன்னா ஈக்குவட்டோரியல் மவுண்ட், அதாவது இந்த டெலஸ்கோப் வச்சுடைய மெயின் பெனிஃபிட் என்னென்னா நம்ம பெரும்பாலான அப்சர்வேட்டரி டெலஸ்கோப் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்த் சைடு தான் இருக்குது. சைனா, அமெரிக்கா இந்த மாதிரிலாம் நிறைய நார்த் சைடு தான் வச்சாங்க. இந்த டெலஸ்கோப் வச்சதுக்கு காரணம் என்னன்னா சவுத் சைடு இருக்கிற ஆப்ஜெக்டும் அப்சர்வ் பண்ணணும். அதனால நம்ம பூமத்திய ரேகைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பக்கமும் 2 சைடும் பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த பக்கம் நார்த் சைடு இருக்கிறவங்க என்னென்னா ரொம்ப நம்ம தலையை ஒரு குறிப்பிட்ட அளவு தான் திருப்ப முடியும். அந்த மாதிரி டெலஸ்கோப் ஒரு ஆங்கிள் இருந்தால் பார்க்க முடியும். ஸோ அதனால் சவுத் சைடெல்லாம் நிறைய பண்ண முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு டெலஸ்கோப்பை அப்போது பிளான் பண்ணி வச்சாங்க. அப்படி தான் டெலஸ்கோப்பு இங்கே உருவானது. அதுக்கப்புறம் அந்த டெலஸ்கோப்பில் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க, எப்படி ஸ்டாரை பிடிக்குவாங்க டெலஸ்கோப்பில், ஏன்னா நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் நிறைய இருக்குது. எப்படி பர்டிகுலராக ஒரு ஸ்டாரை சூஸ் பண்ணி பிடிக்க முடியும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளே நிறைய பேர் இருக்கிறோம். நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா ஒரு அட்ரஸ். ஸோ நான் இந்தியா, தமிழ்நாடு, இந்த ஸ்டேட்டு, இந்த டிஸ்ட்ரிக்டில், இந்த தெருவில் ஸ்ட்ரீட்டில் இருக்கேன் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை சொல்ல முடியும். நம்ம பர்டிகுலராக வரும். அதே மாதிரி ஸ்டார்ஸில் வந்து பர்டிகுலராக ஒரு ஸ்டார்ஸை வந்து பாயிண்ட் பண்ணால் ஒரு கேலக்ஸி, நெபுலா, அதுக்கப்புறம் அது உருவாக நம்ம கிளஸ்டர்ஸு, அது வந்து கான்ஸ்டலேஷன் சொல்லுவோம். ஒரு வட்டத்தில் ஒரு வடிவத்தில் இருக்கும். நம்ம ராசி பலன் சொல்கிறோம் இல்லையா, 12 ராசி பலன். அதே மாதிரி 88 ராசிகள், அதாவது கான்ஸ்டலேஷன் ஸ்கை, அதாவது அஸ்ட்ரானமி படி 88 கான்ஸ்டலேஷன் இருக்குது. அதில் பேஸ் பண்ணி உள்ளே போகும்போது இந்த ஸ்டார் இந்த ஆங்கிள் இருக்கும். அது எப்படின்னா 2 ஆக்சிஸ் சொல்கிறோம், ஈஸ்ட் வெஸ்ட், நார்த் சவுத் அப்படின்ட்டு. அதாவது ஈஸ்ட் வெஸ்ட்ன்றது ஒரு டைரெக்ஷனில், நார்த் சவுத்துன்ற ஒரு டைரெக்ஷன். அது வந்து டைமிங்ஸில் நமக்கு கால்குலேட்டில் இருக்குது. ஸோ அது கம்ப்யூட்டரில் இருக்குது. அதில் பர்டிகுலராக இந்த டைமில், இந்த ஆங்கிளில், இந்த ஹவரில் நமக்கு இந்த ஸ்டார் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியும். அதை ஃபீட் பண்ணோம்னா டெலஸ்கோப் அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம். எப்படி மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம காமிச்சிடலாம். ஆக்சுவலாக வந்து சார் இட் இஸ் ஆல் பீன் ஃபிக்ஸ்ட் இன் த ஸ்கை ஸ்டார்ஸ். இப்போ நாளைக்கு பார்த்தாலும் அதே பொசிஷனாக இருக்கும். பிளானட்ஸ் தான் இட் வில் ஹேவ் ஆர்பிட். ஸோ நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் வில் கம் ஒரு 4 seconds பிஃபோர் ரைஸ் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கழிச்சு வந்து 4 into 30 பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிள் டிகிரி தகுந்த மாதிரி தான் மூவ் ஆகிருக்கும் அந்த ஆப்ஜெக்ட். பட் ஜென்ரலி இட் வில் பி ஃபிக்ஸ். இப்போ ஒரு 4 ஸ்கை இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்குது, அதே பேட்டர்ன் தான் போகும். அது அந்த கான்ஸ்டலேஷன் வந்து மாறாது. இப்போ அந்த நம்ம ராசி 12 ராசி 27 நட்சத்திரம் சொல்கிறோம், அது தட்ஸ் ஆல் த ஜோடியல் கான்ஸ்டலேஷன். அது வந்து சன் பாத் மூன் பாத் வழியாக தான் ட்ராவலிங். அதான் 23 டிகிரி இப்படி மூவ் ஆகுது இல்லையா சன். அது தகுந்த மாதிரி அந்த பாத்தில் மூவ் ஆகுது தான் நம்மளுக்கு வந்து இந்த ராசி இந்த நட்சத்திரம்னு சொல்கிறது. இந்த ராசி போகிறாங்க அது வச்சு தான் பெஸ்ட். பட் கான்ஸ்டலேஷன் பார்த்தீங்கன்னா 88 கான்ஸ்டலேஷன், எல்லா கான்ஸ்டலேஷன் எடுக்கல. பர்டிகுலராக அந்த 12 ராசி அந்த ஜோடிய கான்ஸ்டலேஷன், அந்த ஜோடிய பாத்தில் போகிறது இல்லை, அந்த சன் பாத் அது மட்டும் தான் இருக்கிறாங்க. ஆமாம். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா சப்தரிஷி வந்து நார்த்தில் இருக்குது, அது எடுக்கலையே. இது ரிஷி இதில் எடுக்கல. இப்போ போல் ஸ்டார் இங்கே இருக்குது. இப்போ ஆக்சுவலாக இன் திஸ் டெலஸ்கோப் வி கேன் அப்சர்வ் த போல் ஸ்டார் ஆல்சோ. போல் ஸ்டார் நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா இப்போ இங்கே போல் ஸ்டார் இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் போல் ஸ்டார் தான். இங்கே பக்கத்தில் ஸ்டார்னா இப்படியே சுற்றும். பக்கத்தில் ஸ்டார்லாம் ட்ராக் ஆன மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஸ்டார் இட் ஓன்ட் செட், இட் ஓன்ட் ரைஸ். இது இங்கே இருக்கிற டிகிரி வந்து 12 டிகிரி சம்திங். அதில் இருக்கும்போது இப்படியே சுற்றும். அங்கே பக்கத்தில் ஸ்டார் எப்பயுமே பார்க்கலாம். பழைய காலத்தில் வந்து அந்த போல் ஸ்டாரை வச்சு தான் அந்த ஷிப்பெல்லாம் வச்சு அதுதான் ஒன்லி ஃபார் ஐடென்டிஃபிகேஷன். இப்போ ஜிபிஎஸ் எல்லாம் வந்துருச்சு, நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. அந்த காலத்தில் ஜென்ரலாக இது துருவ நட்சத்திரம் அதை வச்சு தான் பேஸ் பண்ணி தான் இது பண்ணுறது. இது வந்து இப்போ பகலில் பார்த்தா தெரியுங்களா சார்? இப்போ ஆக்சுவலாக பகலில் நட்சத்திரம் இருக்குது, இல்லை தெரியாது. அதாவது சூரியன் மறையும். ஆக்சுவலாக சன்னு ஒரு ஸ்டார் தான். Sun is also a star. It is very near to our Earth.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ சி ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னே எப்படி இருந்ததோ இப்போ இருக்கிற ரேடியேஷன் வருது இல்லையா? சரி, இது எர்த்து இந்த சன்னுன்னா நெருங்கிட்டே இருக்குது. அதனால தான் நம்மளுக்கு ஒரு சூடு. இப்போ போன வருஷத்துக்கு கூட இந்த வருஷம் சூடு இருக்குது, அடுத்த வருஷம் கூட சூடு இருக்கும். ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு ஆஃப்டர் சம் இங்கேருந்து ஜனங்க வேற இடத்துக்கு போயிடும், வேற யூனிவர்ஸுக்கு போயிடும். அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிடும். ஆமாம், இது கிட்ட வந்துச்சுன்னா இருக்க முடியாது, டெம்பரேச்சர் ஹை. இப்பயே நீங்கள் கொஞ்ச நேரம் அதில் ஏசி இல்லாமல் முடியாது. அதனால அப்படி இருக்கும்போது they will shift it to some other place. ஆராய்ச்சி பண்ணுறதோட மெயின் ரீசனை வந்து நம்ம பாஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது, ஃபியூச்சரை பற்றி தெரிஞ்சுக்கிறது. ஃபியூச்சரில் நம்ம ஏன்னா இந்த சூரியனால் நமக்கு சூரியனோட அழிவு இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வேற ஒரு சூரிய கிரகணம் அந்த மாதிரி இருக்கான்னு வேற ஒரு கேலக்சியில் வேற ஒரு இது இருக்குது. ஆனால் அந்த இடத்த நம்ம போய் சேர முடியாது. காரணம் என்னன்னா லைட் ஸ்பீடில் போனாவே நம்மளுக்கு லைட் ஸ்பீடு வந்து ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் ட்ராவல். அந்த ஸ்பீடில் போனாவே கிட்டத்தட்ட 10 ஒளியாண்டு 15 ஒளியாண்டு ஆகும் அந்த இடத்துக்கு போய் சேரும். அதனால பாசிபிளே இல்லை, இப்போதைக்கு முடியாது. பட் ஃபியூச்சர் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகும். இப்போ மொபைலில் என்னென்ன தெரியாது, நீங்கள் எல்லாமே இருக்கு. நட்சத்திரமே பிறக்கிறதுக்கு வந்து சம் மில்லியன்ஸ் ஆஃப் இயர் டஸ்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகி ஒரு ஸ்டார் அந்த மாதிரி பார்த்து. ஆமாம், இல்லை ஒரு நட்சத்திரம் பிறக்கிறதுக்கு டஸ்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகி அப்புறம் திடீர்னு சடனாக இட் வில் டேக் சம் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். அது நம்மள மாதிரி மனுஷன் எப்படி இருக்கிறோமோ சாகும், அதே மாதிரி நட்சத்திரமும் சாகும். இது பிகம் சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோய்டர் அந்த மாதிரி. இப்போ ஆக்சுவலாக வந்து அஸ்ட்ரானமி எதுனா வாட்ச் இஸ் கிவன் அஸ்ட்ரானமர் தான். இது 4:30 மணிக்கு இங்கே நம்ம இங்கே இருக்கிறோம்னா இந்த 4:30 மணி டைம் இந்த இது வச்சு ஒரு அஸ்ட்ரானமர் ஈக்குவேட்டர் வச்சு போட்டு நம்ம அஸ்ட்ரானமர் தான் டைம் கொடுப்போம். சில பேர் வந்து எங்கடி திரும்பவே இல்லை. இப்போ தெரியுதா? இதே மாதிரி தான் பின்னே வச்சு அடி ரொட்டேட் ஆகுது. அங்கே பார்த்தா ஒன்றுமே தெரியாதுல்ல. ஆமாம், ஏன் அப்படி பயந்து எவ்வளோ ஸ்ட்ராங் வந்து 40 வருஷம் ஆச்சு இது வரைக்கும் ஒன்றும் சும்மா பார்க்கறதுக்கு கீழே இருந்து பயம். அது இதே மாதிரி தான் எல்லா டெலஸ்கோப்ல அங்கேயும் மேலே தான் இருக்கும். சொல்றேன் 180 டிகிரி. போங்க சார், அப்படி இது பரவாயில்லை, ஓடலாம் நீங்கள். என்ன ஸ்கை கிளியர் ஆகிட்டு இருக்கு, அதிர்ஷ்டமாக வந்துடல. நல்லா நிறைய வேண்டி இருக்கிறோம். குலதெய்வம் இலதெய்வம் வேண்டிங்க, அப்போதான். சூப்பர். முன்னெல்லாம் சார் அந்த டியூப் இருக்குல்ல, உள்ள உட்காந்து இது இருக்கும் லேடர் போட்டு டியூப் உள்ள உட்காந்து ஆப்ஜெக்ட் இந்த ஃபைபர் ஆப்டிக்ஸில் பார்ப்போம். இப்போ டெக்னாலஜி வந்து எல்லாம் டெக்னாலஜி சின்ன நேரம் சிசிடிவி அடேப்பா தாளாடுற மாதிரி. இது பாருங்க, இப்போ ஆமாம் சார், க்ளோஸ் ஆகுது. நீங்க ரெகுலரா தைரியமா நிக்கிறாங்கப்பா, பயப்பட மாதிரி தெரியாது தைரியமா
உங்களது நம்பர் என்ன சார் சொன்னீங்க? இருக்கு நம்ம காசா சரி, இது வந்து ரெகுலராக நம்ம பக்கத்தில் கிடைக்கிற மாதிரி இருக்கு. அது பார்த்த மாதிரி தான் இருக்குது இந்த பூவை. பொன்னையில் போனோம். நிறைய நாங்கள் எங்கள் வீட்டு பக்கமே நிறைய பார்த்துருக்கோம். தெரியும் பேர் தான் அது சொன்னாங்க தெரியும். மரமா இல்லை? ஆமாம் சார். புளி இருக்குதா? ஐயோ, புளி இருக்கும். அவங்க பேசிட்டு இருக்கவே நிஜமா தான் போடு. பிரைட்னஸ் என்ன வச்சு கூடாதுண்ணா. கடிக்குதுல்ல, பாம்பு மாதிரி பெயிண்ட் பண்ணிடுது. எதையோ கடிக்குது. அவங்களுக்கு எவ்வளோ கற்பனை லயன்லாம் ஆஃப் பண்ணிருக்கு. அது ரிலையன்ஸ்லாம் ஆஃப் பண்ணி
வழியும் வழிங்கிற கையில் பாட்டில் சுற்றுறாரு தேவதாசன். இப்படிதாங்க வரும் பண்ணி வரலங்க எங்க போய் அதுங்க இப்படி வரும் இந்த பிரிட்ஜ் மேல போய் அந்த பக்கம் வந்து இது உள்ள வந்து குளிக்கணும். இங்க குளிக்கிறதா? ஆமா ரொம்ப கம்மியா. ஆமா ஆனா அதுவே ஃபோர்ஸா வரும்போது ஃபோர்ஸா இருக்கும். மழை வரும்போது பால்ஸ் இங்கே வர இந்த சைடில் வருமா? அந்த பாறை மேலே தான் நடந்து போகணும். இதெல்லாம் வாட்டர் தண்ணி அடிச்சும் போகும் மழை வந்துச்சுன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃபாரஸ்ட்டே கூட சரி அவன் சொல்கிறாங்க வருது.